இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 65. கோபியர்கள் பகவானின் அருகில் செல்லுதல், அதாவது ராசக்கிரீடை. குருவாயூரப்பனே, நீ காத்தியாயனி நோன்பின் முடிவில் கோபியர்களுக்கு வாக்களித்தபடி மன்மத விழாவை நடத்த விருப்பம் கொண்டாய். அதன் பொருட்டு நீ பூரணச்சந்திர நிலவால் குளிர்ந்த யமுனை ஆற்றின் கரையில் உள்ள காட்டில் புல்லாங்குழலை ஊதினாய். உன் புல்லாங்குழலில் எழுந்த ஸ்வரங்களுடைய ஆலாபன கிரமங்கள் உலகம் அனைத்தையும் மயக்கியது. அந்த குரலோசை கேட்ட இளம் பெண்களை விண்ணதற்கு விளக்க முடியாத இன்ப மயக்கத்தில் தம்பசம் இருந்தார்கள். அழகிய திருமேனியுடையவனே, தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்களிடம் சிலர் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தார். வேறு சிலர் குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டார். மற்றும் சிலர் கணவருக்கு பணிவிடை செய்தார். அவர்கள் எல்லோரும் குழலின் ஓசையில் மயங்கினார். மொத்தத்தில் அவர்கள் தாம் செய்து கொண்ட வேலைகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு நீ இருக்கும் இடத்திற்கான காட்டிற்கு வந்து கூடினார்கள். சிலர் தங்கள் உடலில் நகைகளை அணிந்து கொண்டிருந்த போது உன் குழலோசை கேட்டார். அவர்கள் பாதி நகை அணிந்தவர்கள் பாதி அலங்காரத்துடன் அப்படியே உன்னிடம் ஓடி வந்தார்கள். சிலர் நன்றாக அலங்கரித்து வந்தார்கள். ஆனால் முழு அலங்காரத்துடன் வந்தவர்களை காட்டிலும் அரைகுறை அலங்காரத்துடன் வந்தவர்களை உன் கண்களுக்கு அதிகம் பிடித்தவர்களானார்கள். தேவனே, முகுந்தனே, அழகிய முகத்தையுடைய ஒருத்தி தன் இடையில் ஆரத்தையும் கழுத்தில் ஒட்டியானத்தையும் அணிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்தாள். அந்த பெண் தன் இடை அழகானது என்பதை பறைசாற்றினாள். மற்றும் சிலர் அங்கே ஏற்பட்ட பரபரப்பில் எந்த நகையை எங்கு அணிவது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். வேறு ஒருத்தி மயக்கத்தால் ரவிக்கு அணிய மறந்து வந்திருந்தார். உன் குரலோசையில் மதிமங்கின மற்ற பெண்களும் அதை கவனிக்கவில்லை. ஒப்பற்ற அன்பாகிய பக்தி சாம்ராஜ்யத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக 2 கலசங்களை ஏந்தி வந்தவர்கள் போலவே அவள் உன்னிடம் வந்தார். தேவனை, சில கோபியர்கள் வீட்டினின்றும் வெளியே வர முடியாமல் உள்ளத்தில் உறுதியாக தியானித்தவர்கள் உடலை தொடர்ந்து சச்சிதானந்த வடிவானவரும் ஒப்பற்றுமாகிய உன்னில் 2 கலக்க உன்னிடம் ஐக்கியம் இருந்தால் அவர்களே பெரும் பாக்கியசாலி அவர்கள் என்பது திண்ணம். கோபியர்கள் உன்னை பரமாத்மாவாக நினைக்காமல் காதலனாக, அதாவது அவர்கள் ஆன்மாவாக நினைத்து தியானித்தார்கள். அவர்கள் பாக்கியம் ஒரு நிலை சிறந்த துறவியடின் நிலையான மோட்சத்தை அடைந்தார்கள். கண்ணெதிரிலே விளங்குகின்ற பரமாத்மான வடிவமாகிய உன்னை எவ்வகையிலும் மனதில் தியானித்து அழியாத மோட்சத்தை நானும் எளிதில் அடைய வேண்டும். உன்னையே நாடி வந்த அனைத்து திசைகளும் உன்னையே சூழ்ந்து கோபக்கண்ணீர்கள் கண்டதும் புன்முருளால் மலர்முகமுடையவராகவும் கருணை பெறும் நோக்கமுடையவராகவும் எல்லையற்ற எழிற்கடலாம் எங்கு நிறைந்தவான் குருவாயூரப்பா, நீயே எனது பிணிகளை நீக்கி அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அந்த கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறார். அடியேனும் அதை போலவே கிருஷ்ண பரமாத்மாவின் பாதங்களில் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நானும் எழுந்து நடக்க வேண்டும், இந்த நோயிலிருந்து நானும் மீள வேண்டும் என்று உன்னுடைய பாதங்களில் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தசகம் 66. கோபியர்கள் மகிழ்வித்தல், அதாவது ரசக்கிரீடை. மன்மதனும் புஷ்பபானத்தால் தாக்கப்பட்டு தம் பயம் இழந்து உன்னை நாடி விடுவிந்த பெண்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தீர்மானித்தாய். ஆயினும் அவரிடம் அதற்கு முன்பாக அதிகம் விருப்பம் இல்லாதவன் போல் பேச தொடங்கினாய். நீ ஆகாயத்தில் இந்த முனிவர்கள் கூட்டம் கேட்கும்படி உயர்குல பெண்களின் அறத்தை உரைத்தாய். உன் திருமொழி அறத்திலிருந்து வலுவாதவளாக இருந்தது. ஆனால் களங்கமற்ற உன் செயல் நம்பிக்கை தக்கதாக இல்லை என்ற ஒரு மாயத் தோற்றத்தை அனைவருக்கும் அளிக்கிறது. மானின் கண்களை போன்ற கண்களுடைய பெண்கள் உன் முரண்பாடான பேச்சு கேட்டு பெரிதும் பதினார்கள். மேலும் அவர்கள் அருட்கடலே, வேண்டாம், எங்களை கைவிட வேண்டாம் என்று நேரம் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டுதான். முரணின்ற அசுரன் என் பகைவனே. அவ்வாறு அவர்கள் அழுது குழம்பியதைக் கண்டு மனம் இறங்கினாய். பிறகு அவர்களோடு யமுனையாற்றில் மணல் திட்டில் அவள் விருப்பமுறை விளையாடத் தொடங்கினாய். நிலவொளியில் அழகாக விளக்கி யமுனையாற்றின் கரையில் கோவிலில் தங்கள் மேலாடைகளை விரிப்பாக போட்டு அதில் நீ உட்கார்ந்தாய். நீ அந்த பெண்கள் இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் கூறினாய். அவர்கள் கையில் இருக்கப்பட்டினாய், முத்தமிட்டாய், ஆரத்தில் வீழ்கொண்டாய். இவ்வாறு சிறுகாரத்தில் அவர்களை மகிழ்வித்தார். இப்படியே முன்னொரு சமயம் யமுனையாற்றின் கரையில் இருந்த ஆடைகளை கவர்ந்தபோது இடையிலிருந்து ஆடைகளை கவர்வதாக சபதம் செய்திருந்தார். அதையும் இப்பொழுது அழகிய பூர்வமுடைய பெண்களிடம் செய்து முடித்தாய். நந்தகோபாலன் மகனே, அச்சமயம் திருமேனி சிறிய வீர துளிகள் தோன்றின. திருமுகமாகிய தாமரை மலரில் முல்லை மலர்கள் போன்ற இடம் பொன்னகை பூத்து காணப்படும். 3 உலகங்களிலும் பேரழகு வாய்ந்தவனாக விளங்கிய நீ அந்த பெண்கள்
இருக தழுவிக்கொண்டு பேரானந்தத்தை இருந்தார்கள். நீ கோபியர்களை பிரியும்போது அவர்களுக்கு தீயுருவாகவும் கூடும்போது இன்ப வடிவாகவும் இருந்தாய். அது பிரசித்தமானது. ஆனால் இந்த ராசக்கிரியிலே அவர்கள் கூடியிருந்த போது இன்பமாக இருந்தது. நீ தீயுருவாகவும் இருந்தது விசித்திரமே. குருவாயூரின் தலைவனே, ராதையின் உன்னதமான மார்பகம் நன்றாக தழுவிக்கொள்ளும் பெரும் விருப்பமுடைய உன்னை நான் வழிபடுகின்றேன். ஆகவே நீ என் பிணிகளை எல்லாம் நீக்கியருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அந்த கிருஷ்ண பகவானை வேண்டுகிறார். நானும் அதேபோல் கிருஷ்ண பகவானுடைய பாதங்களை பணிந்து நானும் எழுந்து நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே வேண்டுகின்றேன். கிருஷ்ண பரமாத்மா, நன்றி, வணக்கம். நாளை தசகம் 67 பகவானின் மறைவும் மறுத்தோற்றமும் ராசக்கிரியிலே தொடர்ச்சியாக இருக்கிறது. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.